நண்பர்கள் காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியடையும், கெட்ட எண்ணங்கள் நீங்கும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றது கிடையாது. தவறுகளை உணர்ந்து தவறு செய்யாமல் கட்டுப்பாடுடன் அறத்துடன் வாழ்பவர்கள் சித்தர் வழி, யோகி வழி, ஞானி வழியை பின்பற்றுபவர்கள். அவர் கடவுள் நம்பிக்கையாளர்கள். ஆனால் அதான் மத நம்பிக்கையாளர்கள் என்னன்னா, நான் நல்லவன், அவங்க கெட்டவங்க அப்படின்று எல்லா வகையான தவறுகளையும் செய்து கொண்டு சடங்கு சம்பிரதாய கோட்பாடுகளை நம்பி பூஜை புரஸ்காரம் பரிகாரங்களை செய்பவர்கள். சித்திர வழியில் இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை. தவறு செஞ்சுருப்பாங்க. தவறு செஞ்சவங்க உடனே அந்த தவறை எப்படி சரி செய்வது, நான் ஏன் இந்த தவறை செஞ்சேன், இனிமேல் இந்த தவறை செய்யக்கூடாது, இவங்களாம் தவறை திருத்தி கொள்பவர்கள். திருத்தி கொண்டு கடவுள் வழிபாட்டில் ஆத்மார்த்தமாக செயல்படுவார். இவர்கள் எந்த நிலையை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, தியானம், தபம், இந்த மாதிரி நிலைக்கு அவங்கள மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இப்படி இருக்கும்போது மத நம்பிக்கையாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறுக்கு 4 அன்னதானம் கொடுத்தா சரியாயிடும், நம்ம தவறு செஞ்சுக்கிறோம், 4 பேர்த்துக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் கடவுள் வழிபாடு உள்ளவர்களுக்கும் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் வேறுபாடு. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லவன்றதை வேணால் நான் உண்மையானவனாக இருக்கிறேன், எந்த இடத்துல நான் உண்மையானவனாக, ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்கேன், பிற மனிதரிடத்தில் உண்மையாக இருக்கிறேன், ஒரு செயலில் உண்மையாக இருக்கேன், என் கடமையில் நான் உண்மையாக இருக்கேன், அப்படி இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த பிரபஞ்சம் அவர்களுடைய தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சொல்லுவாங்க, நான் நல்லவன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பிச்சை எடுக்கிறேன், ஆனால் அநியாயம் பண்ணுறவங்களாம் நல்லா வாழ்ந்துருக்கான். அப்படி கிடையாது. நல்லவென்ற கோட்பாடு கெட்டவென்ற கோட்பாடு எதில் வருது? மத நம்பிக்கையில் வருது. ஆனால் உண்மையானவனா உண்மையற்றவனா அப்படின்ற கோட்பாடு கடவுள் நம்பிக்கையில் வருது. நீ தவறு செய்திருந்தாலும் உன்னை திருத்தி கொண்டு உண்மையாக செயல்படுவானால் இந்த பிரபஞ்சம் உனது தேவைகளை பூர்த்தி செய்யும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ முடிந்த வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. கடவுள் உண்மையானவராக, கடவுளை நீங்கள் உண்மையாக நம்புகிறவராக இருந்தால், நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக உனதையும் உனது குடும்பத்தையும் சீரும் சிறப்போடும் வேண்டிய தேவையிலே அருள் புரிவார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் தினமும் தியானம் செய்யுங்க. மன